ஒருமுறை ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் இணைந்து ஒரு முக்கியமான தொல்லியல் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டனர். இந்த ஆய்வு மனித நாகரிகத்தின் வரலாற்றை அறிய பல்வேறு பழமையான இடங்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு பத்திரிகைகளில் பெரிதும் விளம்பரப்படுத்தப்பட்டது. அது உலகின் பல கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பரபரப்பான விவாதமாக மாறியது. ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் ரஷ்ய மாணவன், அமெரிக்க மாணவன் மற்றும் இந்திய மாணவன் இந்த ஆய்வை பற்றி தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். முதலில் ரஷ்ய மாணவன் பெருமையுடன் பேசத் தொடங்கினான். எங்கள் ரஷ்ய விஞ்ஞானிகள் பூமியின் 100 மீட்டர் ஆழத்தில் செம்பு கம்பிகளை கண்டுபிடித்துள்ளனர். அவை 1000 ஆண்டுகள் பழமையானவை. அதனால் எங்கள் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைத்தொடர்பு முறையை பயன்படுத்தியிருக்கலாம். இதை கேட்டதும் அமெரிக்க மாணவன் சற்றும் தாமதிக்கவில்லை. அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. எங்கள் விஞ்ஞானிகள் 200 மீட்டர் ஆழத்தில் ஒளிவட்டு கம்பிகளை கண்டுபிடித்துள்ளனர். அவை 1500 ஆண்டுகள் பழமையானவை. அதனால் எங்கள் முன்னோர்கள் மிகவும் முன்னேற்றமான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை முன்பே பயன்படுத்தியுள்ளனர். இதை கேட்ட இந்திய மாணவன் சற்றே யோசித்தான். தன் நாட்டின் பெருமையை குறைவாக விடக்கூடாது என்று தீர்மானித்தான். அமைதியாக எழுந்து மிகுந்த நம்பிக்கையுடன் சொன்னான், நீங்கள் சொல்வது எல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் இந்திய விஞ்ஞானிகள் பூமியின் 500 மீட்டர் ஆழம் வரை தோண்டினர். ஆனால் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. ரஷ்ய மாணவனும் அமெரிக்க மாணவனும் அதிர்ச்சியுடன் கேட்டனர், அதில் என்ன பெருமை இருக்கிறது? இந்திய மாணவன் சிரித்தபடியே பதிலளித்தான், அதை புரிந்து கொள்ளவில்லையா? எங்கள் முன்னோர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ப்ளூடூத் மற்றும் வயர்லெஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால்தான் எந்த கம்பியும் கிடைக்கவில்லை. அரங்கம் முழுவதும் சிரிப்பும் கைத்தட்டல்களும் எழுந்தன. இந்த கதையின் பாடம் நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் புத்திசாலித்தனமும் உடனடி சிந்தனையும் மிகப்பெரிய வெற்றியை தரும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆயுதம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி.